திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த கேரட் பொரியலை கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் இந்த கேரட் பொரியலை பண்ணும்போது சாதத்து கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிடுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு லைட்டாக வெடிச்சதும் 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இதில் இஞ்சி பூண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் சிம்மில் வச்சு 1 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். தண்ணி ஃபுல்லாகவே நல்லாவே ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பண்ணும்போது சாதத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லிக்விடாக பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ரொம்ப நல்லா குக் ஆகிடுச்சு. இந்தளவு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.